தனியா. மட்டனை வந்து காரசாரமா போட்டு ஒரு வேற மாதிரி ஒரு சுக்கா, அதாவது வெறும் காஞ்ச மிளகா. ஆமா, அது வந்து ஒரு வீடியோல பார்த்தேன், கர்நாடகா ஸ்டைல் இது. சண்டே இன்னைக்கு பிரேயர் இப்பதான் கேட்டு முடிச்சோம். பிரேயர் முடிச்சிட்டு தான் மத்த வேலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சே செஞ்சிடலாம். ஏலக்காய், 2 இந்த அன்னாசி பூவோட இது ஒரு துண்டு பட்டையோட ஒரு துண்டு, இந்த கறி மசாலா 2 கிராம்பு, அது வந்து அன்னாசி பூ, இது வந்து ஜாதி பத்திரி, ஒரே ஒரு துளி ஜாதி பத்திரி. கரம் மசாலா போட போறது இல்லை, இது மட்டும்தான் போட போறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு இதான் கறிக்குதான் அரைச்சி. ஆமா, அதோட சேர்த்து பொடி பண்ண போறேன். அதை அரைக்கன்றதை விட பொடி பண்றது. அதோட 2 மிளகையும் போடுறேன். பாட்டில் டைட்டா முடியாச்சு. சோம்பு, அரைக்கணும். கறி உள்ள போட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், மட்டனு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி போதும், ஏன்னா மட்டன் தண்ணி விடும். உப்பு லைட்டா போடுறேன், மறந்துட்டு. கல்லுப்பு வந்து கொஞ்சம். இறக்கும் போது வெங்காயம் போட்டு வதக்கும் போது இது போடலான்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாத்தையும் இப்ப வறுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம அரைக்க போறோம். வீடு கிளீனிங் இன்னைக்கு, அதனால சிம்பிளா ஒரு சமையல். கறியில போடுறதுக்கு அரைச்சு சின்னதா பொடியா வெட்டி வச்சுக்கிட்டோம்னா, இந்த வாட்டி சின்னதா வாங்கிட்டேன். வண்டியில யாரோ எடுத்துட்டு இருந்தாங்கன்னு வாங்கினேன். பெரிய வெங்காயம் தான் அது. ஆக்சுவலா சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும், ஆனா அது இல்ல வீட்டுல. சோ பெரிய வெங்காயம். இந்த சாப்பர் இருக்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்கு. பொடியா வெட்டணும்னா ஒரு செகண்ட்ஸ்ல வெட்டிடுது. இப்ப பாருங்க, இவ்வளவு வெங்காயம் வெட்டணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும், டக்குன்னு ஆயிடுது. இவ்வளவுதான். இன்னும் வேணும்னா இன்னும் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா இன்னும் பொடி ஆயிரும். நல்லெண்ணெய் ஊத்துறேன். நல்லெண்ணெய் சாப்பிடுங்க, அது உடம்புக்கு, எலும்புகளுக்கெல்லாம், இடுப்புக்கெல்லாம் நல்லா வலும். நம்ம ஊர் சைட்ல ஃபுல்லா நம்ம நல்லெண்ணெய் தான் சாப்பிடுவோம். நார்த் சைட்ல அவங்க கடுகு எண்ணெய் சேர்க்கிறாங்க, நம்ம நல்லெண்ணெய் தான் சாப்பிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், என்கிட்ட இப்ப இல்லை, அதனால பெரிய வெங்காயம்
நான் போட்டுறேன். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். கறிக்கு தக்கதை நான் 1/2 கிலோ கறி இப்ப இதை எடுத்திருக்கேன். அதுக்கு இவ்வளவு வெங்காயம் சேர்த்திருக்கேன். ஏன்னா வேற எதுவும் நான் செய்யல. சோ கொஞ்சம் தொக்கா இருக்கட்டுமேன்னு நான் போட்டிருக்கேன் நிறைய. இது ஒரு வீடியோல பார்த்தேன்னா கர்நாடகா சமையல் சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் செஞ்சாங்க. சரி அதை எப்பயும் செஞ்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. உடனே பார்த்தோன்னே சிலது பிடிக்கும் பாத்தீங்களா, இது செஞ்சு பார்க்கணும், இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணும், ஈஸியாவும் இருந்தது. ஸோ அதை வந்து ட்ரை பண்றேன். இப்போ வெண்ணெய் நல்லா வதங்கட்டும். கறியில கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு லைட்டா போடுவோம். அப்பதான் வதங்கும் சீக்கிரம். சால்ட்டே போடுவோம். கறிக்கு போட்டிருக்கோம் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போட்டா போதும். வேற எந்த மசாலாவும் நம்ம போட போறது இல்லை, இவ்வளவுதான். பெப்பு பிள்ளை எங்க வந்திருக்கு? சமைக்க வந்திருக்கா பெப்பு? வாட் யூ டூயிங் சொல்டா? வாட் யூ டூயிங் சொல்லு? மஞ்சள் நீரை, மஞ்சள் நீரை, பெப்பு மஞ்சள் நீரை. இரு ரேஷு, அதை உடைக்கலான் இருக்கேன். இத பாயசத்துல எதுல என்ன பண்ணலான்னு தெரியல. திருவி போடலாம். தேங்காய் எண்ணெய் வாசனை வருது பாரு. வாங்கி காத்தார போடணும், உள்ள வைக்க கூடாது. எதுலயாவது திருவி நம்ம இந்த சமையல்ல போடலாம். போட போறேன் சும்மா. ஆனா அந்த ரெசிபில அது கிடையாது, நான் சும்மா ட்ரை பண்றேன். உடைச்சு போட்டா இப்பதான் ஆகும்ல. ஆனா இது காத்தார கிடக்கணும்னு நினைக்கிறேன். மூன்றி கறந்து வெயில்ல ஒரு தட்டுல வச்சு வைக்கிறியா ரிஷு? காய இப்படி டப்பாவோட வச்சிருந்தா வெளியே கொண்டு வச்சுட்டு வந்துரு. இந்த மட்டன் பாரு வெந்துடுச்சு பாரு. மட்டன் வெந்து விட்டது பாருங்க, சூப்பரா வந்துடுச்சு. தண்ணி கம்மியா வச்சிருக்கேன், நல்லா வந்துடுச்சு. இந்த கேஸ்கெட்டை எப்பவுமே எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுறணும். இன்னும் வதங்கணும், நல்லா கொஞ்சம் செவக்கணும். ஏஷு இதை அரைக்க போறேன் நானு. இந்த காட்டு இந்த கொப்பரையை இதுல போட்டு கொஞ்சம் தூள் பண்ணி அந்த மட்டனோட சேர்க்கலான்னு பார்த்தேன். டேஸ்டா இருக்கும்னு சொல்லி நானா இது போடுறேன், ஆட் பண்றேன். அந்த ரெசிபில இது கிடையாது. கொப்பரை தேங்காயே அரைக்குதுன்னா பிரஸ்டீஜ். இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சேன் இல்லையா, அது போட போறேன். அவ்வளவுதான். இஞ்சி பூண்டே அரைச்சு வைக்கல, இந்த வாட்டி பாட்டில் அரைச்சு வைக்கணும். 2 கிளாஸ்க்கு இந்த சூப் வருது. 2 கிளாஸ்க்கு வருது பாருங்க. பெப்பர் போட்டு, உப்பு இருக்கும் இது ஆல்ரெடி, பெப்பர் மட்டும் போட்டு குடிக்க வேண்டியதுதான். மட்டன் அதுல போட்டுடுறேன். எல்லா வெங்காயத்தோட இஞ்சி பூண்டோட நல்லா கிளறிட்டு அதை பொடிச்சு வச்சேன் இல்லையா, அது இன்னும் இதுல வந்து நம்ம காஷ்மீரி சில்லியும் ஒரு 5-6 சேர்த்தோம்னா அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். வேற எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல, இது மட்டும்தான். இந்த மசாலா எல்லாம் சேர்றதுக்காக என்ன பண்றேன்னா, அதோட சேர்றதுக்கு லைட்டா இந்த சூப் அது தலைமையில கொஞ்சம் ஊத்துறேன். சேரணும்ல, அது எல்லாத்தோட பைண்ட் ஆகணும்ல, அதுக்கு.
சூப்பரா இருக்கும். ரசம், கொள்ளு ரசம் வச்சிருக்கேன் நானு. கொள்ளு ரசம் கொஞ்சம் இருக்கு, அந்த ரசம் வச்சு இதான் இன்னைக்கு எங்களுக்கு கிளீனிங்க முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்றதுதான் வேலையே. கொஞ்சம் கேர்டு இருக்கு, எல்லாம் வச்சு இன்னைக்கு மத்தியானம் இனிதே இந்த சமையலை நாங்க முடிக்க போறோம். சாப்பாடு லஞ்ச இது மேல கொஞ்சம் கருவேப்பிலை லாஸ்டா போடுறதுக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன். வருதா நல்லா இந்த மசாலா வாசனை வருதா? நான் எதுவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டிருக்கேன். அரைச்சு போட்டிருக்கேன், எதுவுமே பொடி போடல. கிண்டிட்டே இருக்கணும் அடியில ஒட்டாதபடிக்கு. இப்பதான் இந்த மசாலா அதோட சேரும் எல்லாமே, இல்லைன்னா அடியில போய் தங்கிரும். ரொம்ப ஃபாஸ்டா நீங்க ஒரு சமையல் செய்யணும், ஒரு சைட் டிஷ் செஞ்சு ஏதாவது ரசம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். கொள்ள வந்து அரைச்சு வச்சுட்டா இன்னும், ஆனா இந்த அளவுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, அப்பயே செய்யறதுதான் இது. பிளஸ் பாத்தீங்கன்னா கொள்ளு வந்து ரசம் வச்சேன் நான் எப்பவுமே ரசப்பொடி, ரசம் வறுக்கும் போது வறுத்துட்டு அந்த பொடியோட தான் கொள்ளு சேர்ப்பேன். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா கொள்ளை நைட்டு ஊற வச்சுட்டு, நல்லா ஊற வச்சுட்டு, காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் ஊற வச்சேன். அந்த கொள்ளை அப்படியே எடுத்து கொஞ்சம் அரைச்சிட்டு மிளகு சீரகத்தோட சேர்ந்து ரசம் வச்சேன். சூப்பரா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, அந்த கொலஸ்ட்ரால்லாம் ரிமூவ் ஆகும். கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க கொள்ளு, கொள்ளு இங்க இல்ல, இந்த சைடு காட்டுறேன் இருங்க. இந்த வாட்டி கொள்ளு நான் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃபுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, நல்ல பருப்பு மாதிரி கடைஞ்சு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆனா கடையும் போது புளி போடணும். நான் சொல்றேன் அது உங்களுக்கு, இது கடையும் போது நான் சொல்லி தரேன். கோயம்புத்தூர் சைட்லாம் இது நிறைய சாப்பிடுறாங்க, நம்மளும் இது உடம்புல சேர்த்துக்கணும். இந்த பயிர் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. உப்பு வந்து கரெக்டா இருக்கும். கறிக்கு போட்டிருக்கேன், வெங்காயத்துக்கு போட்டிருக்கேன், ரெண்டும் ஈவனா இருக்கும். ஏன்னா ஒன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. இப்ப நான் இந்த ஒரு தேங்காய் பூ போடுறேன். இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இவன் என் கம்மலை பிடிச்சி இது பண்றான். அது மேல லைட்டா நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திப்போம். ஏன்னா அந்த வாசனைக்கு இப்போ ஆஃப் பண்ண போறோம், அதனால ஒரு தேங்காய் எண்ணெய் லைட்டா. இந்த தேங்காய், கொப்பரை தேங்காய்ல இருந்து வர தேங்காய் வாசனையே பயங்கரமா இருக்கும். நம்ம தேங்காய் வீட்டுல நார்மலா சமையலுக்கு வச்சிருக்க தேங்காய் கூட சில்லு எடுத்து போடலாம், நல்லா இருக்கும். இது கொப்பரை தேங்காய்னால நான் இப்படி கொஞ்சம் பொடி பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெய் இறக்கும் போது மேல லைட்டா ஊற்றி பாருங்க, வாசனையா இருக்கும். அவ்வளவுதான். இது பெருசா குக் ஆக வேண்டாம். இதை மூடி வச்சிட்டோம்னா இந்த சூட்லயே அது குக் ஆயிரும். பெப்பி, அம்மா கம்மல் பிடிப்பியா? நீ தானே ஃபர்ஸ்ட் ஒரு கம்மலை உடைச்ச, இப்ப இந்த கம்மலை உடைச்சு விடுவியா அம்மாக்கு? உப்பு பாரு, கொத்தமல்லி, அவ்வளவுதான். அப்படியே ஒரு கிளறிட்டு மூடி வச்சுட்டு நம்ம போய் வேலையை பார்த்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். பார்க்கவே நல்லா இருக்கு பாத்தீங்களா? சாம்பார் வச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம், ரசம் வச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம். இது அப்படியே நம்ம சிக்கன்ல கூட செய்யலாம். கைஸ் வாயில என்னென்ன தோணுது அப்படி இல்ல, வாயில என்னன்னா அந்த டைமுக்கு வருதோ அப்படியே தட்டு போட்டு நம்ம மூடி. ஐயோ பெரிய தட்டு எடுக்கிறேன். அவ்வளவுதான். ஸ்பூனை நான் அப்புறம் எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே வச்சுட்டேன். அவ்வளவுதான். A few hours later. சமையல் முடிச்ச உடனே நல்லா பசிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் 4:30 மணிக்கு நான் எழுந்திரிச்சு சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு ஆக்சுவலாக இன்னைக்கு பிளான். கிறிஸ்மஸ்க்கு இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்று ஒன்றா கர்டன்ஸ்லாம் வாஷ் பண்ணணும், நிறைய வேலை இருந்தது. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஃபேனையும் அந்த உள்ள ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த வேலையை முடித்தோம். அதுக்கப்புறம் 4:30க்கு மேலே முடிச்சுட்டு 7:30 மணிக்கு தான் டீயே குடித்தோம். என் பொண்ணு வந்து ஃபுல்லாக ஒட்டடெல்லாம் அடித்தா.
எப்போவும் க்ளீன் பண்ணுவோம் நம்ம வீக்லி ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டீப் க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால நல்லா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை தான் முடித்தோம். நாளைக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. கர்டன்ஸ் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் கம்பி கதவெல்லாம் துடைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.